எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் தியானிக்க போகிற அருமையான தேவ வசனம் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 வாசிக்க போகிறோம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார். இன்றைக்கி எல்லாரும் கவலையோடு பாரத்தோடு இது என்ன ஆகுமோ தெரியலையே, இது எப்படி ஆகுமோ முடிய போகுதோ தெரியலையே என்று கவலையோடு இருக்கிறீங்க இல்லையா? கவலையே பட வேண்டாம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். ஒரு பேரே என்ன தான்? அதிசயமானவர். எனக்கு அருமையானவள் யோபு 42:2 நான் கூட சோர்ந்து போயிருக்கிற சில காரியங்கள் சில நாட்கள் உண்டு. எல்லாருக்கும் சோர்வு வரும். அப்போது இந்த வசனத்தை வாசித்தேன். யோபு 42:2 என்னோடு சேர்ந்து வேதாகமத்தை திறந்து வாசிங்க. அதை நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அதை அப்பப்போ வாசிங்க. அது என்ன சொல்லுகிறது? தேவரீர், அதாவது கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கண்ணீரோடு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காரியத்துக்காக. அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இது என்ன ஆகுமோன்று. இந்த வசனத்தை நான் வாசித்து அன்றைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது முடியாதது போல் இருக்குது, இதில் கஷ்டமான காரியம் இருக்குது, நடக்காது என்று நினைக்கிறோம். அப்படியேன்ற ஒரு இருள் நிறைந்த நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி முழுசும். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்து தடைபடாது, நீ செய்ய நினைத்து தடைபடாது. நீங்களும் அப்படியே சொல்லுங்கள். தடைபடாதபடி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கொஞ்சம் நேரத்தில் என் பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு செய்தியை சொன்னாங்க. நினைக்கவே இல்லை. அற்புதமான காரியம். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனால் வேத வசனத்தை வாஸ்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார் என்பதை அறிந்து கொண்டு நாம் தைரியத்தோடு தொடர்ந்து ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. பாருங்கள், இன்னும் பாருங்கள், ஆண்டவருக்கு என்ன பெயர் பாருங்கள். ஆண்டவருக்கு ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அவருக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? அதிசயமானவர். ஹல்லேலூயா! ஆண்டவர் அதிசயமானவர். பெரியமானவளே, இன்றைக்கி கையை தோளில் வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்குறீங்களா? பணம் எல்லாம் பிடிச்சி நான் இந்த என்ன கொடுக்க போகிறேன், எப்படி என் பிள்ளை கல்யாணத்தை நிறைவேற்ற போகிறேன், எப்படி படிக்க போகிறேன், இப்போ பரீட்சை நாள், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஐயோ, எனக்கு ஏறவே மாட்டேங்குது, படிக்கிறேன் அப்புறம் பின்னாலேயும் மறந்துடுறேனே, அப்படிலாம் நினச்சி கவலையாக இருக்கிறீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரை பிடிச்சிங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு அவரை டைட்டாக பிடிச்சிக்குங்க. ஆண்டவர் என்னை விட்டு போய்விடாதரம்ப்பா, என்னோடு கூட ஈரும், என்னோடு தங்கிடும். அப்படி தான் யோபு கேட்டான். ஆண்டவர் என்னோடு ஈரும் என்று சொல்லி கேட்ட பொழுது எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 27ஆம் வசனம், இந்த 2 வசனத்துலேயும் ஒரே காரியத்தை பார்க்குறோம். எரேமியா 32:17, 27:2 என்ன சொல்லுகிறது? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதே தான் பார்க்குறோம் 17லும். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிற எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட சேர்ந்து என்னுடைய கரங்களை பிடித்துக்கொள்ளுங்க. நம்ம தூரம் இருக்கிறோம், ஆனால் என் கரங்களை பிடித்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பிடித்து கொண்டு, ஆண்டவரே இதை செய்ய போகிறக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், அதிசயத்தை செய்ததற்காய் ஸ்தோத்திரம், நிறைய மார்க் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், நிறைய நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பணம் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார் என்று அதான் விசுவாசம். பாருங்கள், ஆபிரகாம் அப்படித்தான் பிள்ளையெல்லாம் பெற்றுக்கொண்டான். அதே போல் நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும்ப்பா. ஆண்டவரே, ஒருவேளை சரீரத்தில் சுகமில்லாமல் கஷ்டப்படலாம். எனக்கு விடுவே இல்லையா டாக்டர்,
ஆண்டவர் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு, அவ்வளவுதானா, என் குடும்ப பிள்ளைகளெல்லாம் நான் விட்டுட்டு எப்படி போவேன், என் பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வான்னு கவலையோடு இருக்கிறாங்களா, ஆண்டவரே ஜஸ்ட் டச் தம் லார்ட். அந்த அப்படிப்பட்ட சொல்லுகிற சரீரத்தின் பாகத்தை தொடும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், விடுதலை கொடு இப்பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும், ஆசீர்வாதத்தை கொடும், பணம் தேவையாக இருக்கிற பணத்தை கொடும், என்னென்ன தேவையோ அத்தனையும் லார்ட், யூ ஆர் த ஒன்லி ஒன் யூ கேன் கிவ் தம் வாட் எவர் தி நீட். என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்க வல்லவர் நீ ஒருவர் தான். இப்பொழுது நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள். 24 மணி நேர ஜபகோபுரத்தில் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. அவர் ஞானத்திலே சிறந்து வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட்டு வாழ்க்கையிலே உயரும்படியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். உங்கள் குடும்பங்களையும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைத்து விடுங்கள். குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சேருங்கள். வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ ஒரு லிங்க் பார்க்குறீங்க, அது நோட் பண்ணிங்க, இல்லைனா QR கோட் இருக்குது, அதன் மூலமாகவும் நீங்கள் இணையலாம். ஒவ்வொரு மாதமும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இந்த திட்டங்கள் மூலம் இணையுங்கள். ஏதோ ஒரு தடவை செஞ்சுட்டு 30 வருஷம் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ லட்சம் மக்கள் பாக்கியம் பெறணும். அதுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனி தரும்படியாக செய்வார். இன்னும் இயேசு அழைக்கிறார். டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ், எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படி ஊழியம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஆன்லைனில் ப்ரோக்ராம் இருக்குது. அதுலேயும் சேர்ந்துங்க. ப்ரேயர் டவரில் இருக்குது, சேர்ந்துங்க. ப்ரேயர் டவரில் போய் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். காட் பிளஸ் யூ.